வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவினுடைய பஹல்காமில் போன மாதம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் நம்முடைய நாட்டை சேர்ந்த 26 பேர் பலியாகி இருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரில் அங்கே பயங்கரவாதிகளினுடைய முகாம்களை இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதற்கு பாகிஸ்தான் இராணுவம் ரியாக்ட் பண்ணதும், நம்முடைய மக்கள் மேலே அவர்கள் தாக்குதல் நடத்தினதும், அதற்கு நம்ம பதிலடி தாக்குதல் நடத்தினது, ஒரு கட்டத்தில் அவர்கள் போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது சம்பந்தமான விஷயங்களை, இது சம்பந்தமான ஒரு பார்லிமெண்ட்டினுடைய சிறப்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த விஷயத்தை விமர்சனமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு 7 பேரினுடைய தலைமையில் 7 குழுக்கள் அமைத்து, அந்த 7 பேருக்கு கீழே சில எம்பிக்களை நியமனம் பண்ணி, இந்த 7 பேரும் 7 குழுக்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம், பாகிஸ்தான் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் தீவிரவாதத்திற்கு எப்படியெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, இந்தியாவை தொடர்ந்து சீண்டிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத ஆதாரத்தோடு அந்த நாடுகளுக்கு போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் சார்பில் சசி தரூரினுடைய பெயர் மத்திய அரசால் முன்மொழியப்பட்டது. ஒரு குழுவுக்கு தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காங்கிரஸ் கொடுத்த பெயர் பட்டியலில் சசி தரூரினுடைய பெயர் இல்லை. சசி தரூர் காங்கிரஸினுடைய முதல் குடும்பத்தோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி வெளி நாடுகளோட தொடர்புடைய ஒரு பர்சனாக தான் இருக்கிறாரு. அவர் லண்டன் மாதிரியான நாடுகளில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ளூவன்சியாக வெளிநாட்டு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு இன்டலெக்சுவலாக தான் அறியப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த மாதிரியான விஷயத்திற்கு அவர் ஆப்டாக இருப்பார். அவர் காங்கிரஸினுடைய பீரியடில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சராகவும் வேலை செய்திருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த மாதிரியான ஒரு குழுவிற்கு தலைமை ஏற்று கொண்டு போகிறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால மத்திய அரசு அவருடைய பெயரை அந்த குழுவுக்கு தலைவராக பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் நாங்கள் கொடுக்காத பெயரை நீங்கள் பரிந்துரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாலுமே, அவர் நாட்டுக்காக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ரீசெண்டாக கூட கொலம்பியா நாடு அவர்கள் பாகிஸ்தான் தரப்பில் பொதுமக்கள் நிறைய இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை பாகிஸ்தான் அந்த நேரத்தில் வெளியிட்டதுனால, அந்த பொதுமக்களினுடைய இறப்பிற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம், இரங்கல் தெரிவிக்கிறோம், எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொலம்பியா நாடு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. சசி தரூர் 2 நாளைக்கு முன்னாடி கொலம்பியாவுக்கு போயிட்டு நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களையும், பாகிஸ்தான் தரப்பில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்திற்கு ஆதரவான விஷயங்களையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொலம்பியா நாடு அவர்கள் கொடுத்த அந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க, அதற்காக கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க திரும்ப பெறுறோம் அப்படின்ற மாதிரி அரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குழுக்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டு நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்றதுனால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இந்த ஒரு கொலம்பியா சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சசி தரூர் அவர் மேலே காங்கிரஸ் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அவர் வந்த உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணிடலாம், கட்சி விட்டு நீக்கிறது அப்படின்லாம் கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாஸில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ ஒருவேளை அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவர் பிஜேபிக்கு போயிடுவார், பிஜேபி அவரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏன்னா காங்கிரஸில் இருந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ண பிரணாப் முகர்ஜி, குலாம் நபி ஆசாத் இவர்களுக்கெல்லாம் பிஜேபி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி இவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த பக்கமும் பெருசாக ஜொலிக்க முடியாமல், இங்கேயும் பெருசாக ஜொலிக்க முடியாமல் அவர் பாலிடிக்ஸில் அவர் பெரிய அளவில் சோபிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பிஜேபியை நம்பி போனார்னா இதாங்க சசி தரூரினுடைய நிலைமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை காங்கிரஸ் எடுத்தார்கள் அப்படின்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து 4 முறை திருவனந்தபுரத்தில் எம்பியாக ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்றதை நம்ம கவனிக்கணும். அவருக்கான ஒரு செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் சசி தரூரினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் அவர் மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க, எடுக்கிறதுக்கு சசி தரூரினுடைய ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி நாம் பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.